அந்த காலத்து சுவையான ஒரு கறி, சென்னா கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கறி நம்ம செய்கிறதுக்கு முதல்ல இந்த பயிரை நல்லா அவிக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம இதை முதல்ல அவிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடாக்கி தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றி அதில் பெருஞ்சீரகம், சமையல் 7 வீடு மணக்கிறதுக்கு வேண்டி நறுமணம் வீசக்கூடிய பட்டை கிராம்பு வகைகளை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க உள்ளி, கறிவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்க தக்காளியை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு மசாலா ஐட்டம் எல்லாம் மல்லி, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் அதில் தட்டி மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க பயிரை தண்ணியோட அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவில் அப்படியே தட்டிடலாம். தட்டி நல்லா கொதிக்க விட்டுறலாம். தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சுவையான சொன்னா கறி ரெடி ஆயிட்டு. இப்போ நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சோறுக்கு, இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து அசத்துங்க.